தந்தை பெரியார் பற்றிய புரிதல் இல்லாமல் சிலர் பெரியார் பற்றிய அவதூறுகளை பரப்பி வருவதை தற்போது சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. பெரியார் சாதி ஒழிப்பு பிரதானமாக எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இருந்து கொண்டிருந்த ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கான வேர் மூலம் எது என்று கண்டுபிடித்து அதனை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அதனை பற்றிய சிந்தனையிலே, அதனை பற்றிய எழுத்து, அதனை பற்றிய இயக்கம், அதனை பற்றிய பரப்புரை, இப்படி தொடர்ச்சியாக தான் இறக்கும் தருவாயில் வரையில் சாதி ஒழிப்பு ஒன்றுதான் இந்த நாட்டில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை களையக்கூடிய ஒரு முக்கிய கருவி என்று பிரதானப்படுத்தி அதனை பரப்புரையாக கொண்டவர். அதே போல் கடவுள் மறுப்பு கொள்கையிலும் நாம் பார்த்துருக்கிற எத்தனையோ நம்மை சுற்றியுள்ள பெரியோர்கள், படித்தவர்கள், படித்த மூதாதையர்கள் தன்னுடைய வாழ்நாளில் இயலாமை அல்லது வயது குன்றிய காலத்தில் தங்களுடைய கோட்பாடு, கொள்கை மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் தன்னுடைய இயலாமையிலும் கூட கடவுள் பற்றிய அந்த கோட்பாடு, கடவுள் மறுப்பு கொள்கை விடாப்பிடியாக இறுதி வரையில் இருந்தவர். அந்த ஒரு காரணத்திற்காகவே அவர்தான் பெரியார் என்று கூற முடியும். இன்னும் பல்வேறு காரணங்களை கூற முடியும். ஒரு தந்தை பெரியார் என்ற ஒரு பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது அவ்வளவு சுலபமாக வழங்கப்பட்டிருக்க முடியாது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. பெரியார் எந்தெந்த இடத்திலும் தன்னுடைய ஒரு பெற்ற மகனை ஒரு தகப்பன் எப்படி கடிந்து கொள்வாரோ அந்த கோணத்தில் தான் இங்கு உள்ள மக்களிடையே சமத்துவத்தை போதிக்கும் விதத்தில் கடிந்து கொண்டாரே ஒழிய மற்ற எந்த கோணத்திலும் அவர் தான் கையாண்ட சொற்களாகட்டும், தான் கையாண்ட வாதமாகட்டும் தவறான கோலத்தில் திட்டியிருக்கலாம், பேசியிருக்கலாம், பல்வேறு அதையெல்லாம் எடுத்து படித்து பார்க்கும் பொழுது தந்தை பெரியார் உண்மையாலுமே ஒரு தந்தை தன்னுடைய மகன் மீது எவ்வளவு பற்று, பாசம், எத்தனை கோடி தன் மகன் தன்னை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும், எவ்வளவு தன்னுடைய பேச்சை கேட்கவில்லை என்றாலும் அந்த மகனை சுற்றி அவருடைய சிந்தனை ஓட்டம் அனைத்தும் இருக்குமோ அதன் போல இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கும் விதத்தில் அவர் நிச்சயமாக ஒரு தந்தையாக இருந்து செயல்பட்டு கடிந்து கொண்டாரே ஒழிய வேறு எந்த விதமான காரணம் இருக்க முடியாது என்று திண்ணமாக கூற முடியும். எனவே பெரியார் தான் உண்மையாலுமே எல்லாவற்றிலும் பெரியார். தந்தை பெரியார் என்று ஒரு அடையாளம், ஒரு பெயர் கொடுப்பதற்கு முழு தகுதியுடையவர் தந்தை பெரியார்.